ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காயின் சேவிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 15 டேஸ்க்குள்ளே நம்மளால் ஒரு 1/4 கிராம் வாங்க முடியுமா அப்படின்றதுக்கான சேவிங்ஸ் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, 1/4 கிராமில் காயின் இருக்கா சிஸ்டர்? அப்படி இருந்தது அப்படின்னா எனக்கு அது எஸ்டிமேஷன் சொல்லுங்கள், நம்மளால வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக நம்மளால வாங்க முடியும். நீங்கள் ஒரு 15 டேஸ் சேவிங் சேலஞ்ச் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களால் 1/4 கிராம் காயின் வந்துட்டு வாங்க முடியும். ஏன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி 15 டேஸ் சேலஞ்ச் 10 டேஸ் சேலஞ்செலாம் பண்ணி 1/4 கிராம் வாங்கியிருக்கேன். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1/4 கிராம் காயின். இது வந்துட்டு ஜிஆர்டியில் அவைலபிள் இருக்குது. மற்ற கடையில் வந்துட்டு இருக்குது. பட் அங்கே வந்து வேஸ்டேஜ் வந்து 5% போடுறாங்க. எங்கே அப்படின்னா சரவணா எலைட் அண்ட் சரவணா சில்வரத்தினம் 2 கடையிலையும் இருக்குது. பட் அங்கே வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து 5% போடுறாங்க. ஜிஆர்டியில் வந்துட்டு மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் போடுறாங்க. ஸோ நான் வந்து ஜிஆர்டியோட கால்குலேஷன் வச்சு உங்களுக்கு நான் சேவிங்ஸ் பிளான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோட கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்து 13th மே. என்னோட கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் வந்து 8765 ரூபா. நேற்றை விட இன்றைக்கி வந்து 15 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராமுக்கு. சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா நேற்றை விட இன்றைக்கி வந்துட்டு 1 ரூபா கம்மியாகிருக்கு ஒரு கிராமுக்கு. ஸோ நேற்றுக்கு 110 ரூபா இருந்தது, இன்றைக்கி 109 ரூபாயில் இருக்குது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்னையோட கோல்ட் ரேட் படி 1 கிராம் வந்து 8765 ரூபா. இன்றைக்கி கோல்ட் ரேட்டுக்கு நம்ம வந்துட்டு ஒரு 1/4 கிராம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கிராம் 8765 ரூபா அப்படின்னா 1/4 கிராம், அதாவது 250 மில்லிகிராம் காயின் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும்னா, கோல்டோட ரேட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 2191 ரூபா வரும். அதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் 75 ருபீஸ் சேர்த்தாங்க அப்படின்னா 2266 ரூபா வரும். அது கூட ஜிஎஸ்டி 3% இன்க்ளூட் பண்ணும்போது 68 ரூபா வருது. ஸோ டோட்டலாக 2334 ரூபா வருது. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2330 ரூபான்னு வச்சுக்கலாம். இன்னையோட கோல்ட் ரேட்டுக்கு நம்ம 1/4 கிராம் வாங்க போகிறோம் அப்படின்னா 2330 ரூபா வேணும். அதுக்கான சேவிங்ஸ் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்ம 160 ரூபா சேவிங்ஸ் பண்ணோம் அப்படின்னா 15 நாளையில் நம்ம வந்துட்டு எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2400 ரூபா சேவிங்ஸ் பண்ண முடியும். இதை வந்து ஒரு 15 டேஸ் சேவிங் சேலஞ்ச் மாதிரி கூட நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணோம் அப்படின்னா மந்த்லி 2 டைம்ஸ் நம்ம வந்துட்டு 1/4 கிராம் 1/4 கிராம் 1/2 கிராமாக வாங்க முடியும். இதுவே என்னால் டெய்லி 160 ரூபாயில் சேவிங்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு இந்த 15 டேஸ் சேலஞ்சை 30 டேஸாக மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஒரு மாதத்துக்கு 1/4 கிராம் வாங்க முடியும். என்னால் 15 நாள்லேயே 1/4 கிராம் வாங்க முடியும் அப்படின்றவங்க 15 டேஸ் சேலஞ்ச் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 1/4 கிராம் வாங்குறதுக்கு நம்ம 30 டேஸ் கூட சேலஞ்ச் வந்து எடுத்துக்கலாம். அது நம்மளோட சாய்ஸை பொறுத்தது. நம்ம சேவிங்ஸ் பண்ணுற இந்த 2400 ரூபா வச்சு 1 கிராம் தங்கம் 9000 ரூபா போனால் கூட நம்மளால் 1/4 கிராம் வாங்க முடியும். அதுக்கான எஸ்டிமேஷனும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்னோட கோல்ட் ரேட் வந்து 8765 ரூபா. பட் நான் சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 9000 ரூபா. 1 கிராம் வந்துட்டு 9000 ரூபா இருக்கும்போதும் நம்மளால் 2400 ரூபாய் இருந்ததுன்னா 1/4 கிராம் வாங்க முடியும். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 1 கிராமோட அமௌண்ட் வந்துட்டு 9000 ரூபா அப்படின்னா 1/4 கிராமோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா 2250 ரூபா. அது கூட மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா 2325 ரூபா வருது. அது கூட ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்துட்டு ஒரு 70 ரூபா இன்க்ளூட் பண்ணாங்க அப்படின்னா 2395 ரூபா வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2400 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த 395 ரூபாவை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2400 ரூபான்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய இந்த 2400 ரூபாயில் நம்ம 1 கிராம் 9000 ரூபாய் அளவுக்கு விற்றா கூட கண்டிப்பாக நம்மளால 1/4 கிராம் காயின் வாங்கிட முடியும். ஸோ என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.